நம்ம இன்னைக்கு எல்லாருடைய ஆல் டைம் ஃபேவரட் சோன் பப்படி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சோன் பப்படி வீட்டிலலாம் கூட செய்யலாமான்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆச்சரியமான வீடியோவாக இருக்கும். நம்மளே வீட்டில் ரொம்ப சுலபமாக சோன் பப்படி செஞ்சிட முடியும். நான் இந்த வீடியோவில் A to Z அப்படியே இந்த ரெசிபியை பக்காவாக செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் வீடியோவில் இருக்கிறது போல் ஆஸ் இட் இஸ் பண்ணுங்கள், உங்களுக்கும் பெர்ஃபெக்டான ரெசிபி கிடைக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகட்டும். நெய் உருகினதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவு கடலை மாவு. மைதா மாவு 120 கிராம் அளவு இருக்கும், கடலை மாவு 60 கிராம் அளவு இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதோட கலர் லேசாக சேஞ்ச் ஆனால் போதும். ரொம்ப அதிகமாக சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா சோன் பப்படியும் ரொம்ப அதிகமான கலரில் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கடைகளில் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு அப்படியே பெர்ஃபெக்டாக கிடைக்கிறதுக்காக கைவிடாமல் இது போல் நல்லா வறுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் இது கருகிடாமல் கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும். மாவு நல்லா உதிரியாக வர வரைக்கும் நல்லா இது போல் வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும், ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நல்ல உதிரியாக ஃபைன் பவுடர் போல் பார்க்குறதுக்கே தெரியும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவோட கலரும் லேசாக சேஞ்ச் ஆகிருக்கு. அதே சமயம் கரண்டியில் எடுத்து இது போல் விட்டிங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கும். இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிக்கலாம். பாகு செய்கிறதுக்கு முன்னாடி இதை நல்லா ஜலிச்சு வச்சிடலாம். இது ரொம்ப ஆறிடுச்சுன்னா அதிகமாக கட்டிகள் விழுந்துடும். அதனால் கொஞ்சம் சூடோடு இருக்கும்போதே நல்லா இது போல் ஜலிச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஜலிச்சு எடுத்தாச்சு. இந்த கப்பிகள்லாம் இருக்குல்ல, இது நம்மளுக்கு தேவையில்லை, இதை தூக்கி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், மாவு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுல்ல எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். பாகு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் அளவு மைதா, 1/2 கப் கடலை மாவு சேர்த்தோம்ல, 1/2 கப் அளவு சர்க்கரை கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். சர்க்கரை கிராமில் சொல்லணுன்னா 1/4 கிலோக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் தண்ணி, அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த பாகு முழுமையாக நம்ம லோ ஃப்ளேம்லேயே தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கொஞ்சம் கூட ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சிடக்கூடாது, ஏன்னா பாகு மாறிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது லேசாக பாகு கரைய ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் நல்லா முழுமையாக கரைஞ்சிட்டு கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால பாகு முழுமையாக ப்ரிப்பேர் ஆகிறதுக்கே 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். ரொம்ப பொறுமையாக நிதானமாக பண்ணணும். அப்போ தான் சோன் பப்படி கரெக்டாக வரும். இல்லைனா ஹார்டாக சூவியாக அந்த மாதிரிலாம் வர மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச பாகு நல்லா வத்திட்டு கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்குது. இது இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அதாவது தேன் கலருக்கு வரணும். இந்த ஸ்டேஜில் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் எதுக்காக சேர்க்குறோன்னா பாகு கட்டி பற்றக்கூடாது, அதுக்காக சேர்க்குறோம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாகு செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கலாம். அதாவது பாகு கொஞ்சம் திக்கானதுமே நீங்கள் பாகு பதம் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சமாக ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அது உள்ளே கொஞ்சமாக பாகு விட்டு பார்த்துருக்கேன். கொஞ்சம் கூட அந்த பாகை எடுக்க கையில் வரல. அப்போ இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். பாகு நம்மளுக்கு கையில் எடுக்க வரணும், நல்லா உருட்ட வரணும். அதுதான் நல்ல கன்சிஸ்டன்சி. அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் பாகு செக் பண்ணுறேன். இப்போ அந்த சர்க்கரை தண்ணியில் கரையாமல் இருக்குது. இப்போ நம்ம கையில் எடுத்து பார்க்கலாம். கையில் எடுக்கிறதுக்கும் நல்லா வருது, ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்மளுக்கு ஹார்டான பால் கன்சிஸ்டன்சி தான் தேவை. அதாவது நம்ம கேண்டிலாம் பண்ணுறதுக்கு பாகு ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, அந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பாகு கன்சிஸ்டன்சி வந்துடும். நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்குது, உங்களுக்கே தெரியுதில்ல. லேசாக தேன் கலருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் நல்லா தேன் கலருக்கு வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இன்னுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒவ்வொரு டைம்லையும் பாகு பதம் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். அடிக்கடி பாகு பதம் செக் பண்ணிகிட்டே இருக்கணும்.
இப்போ வந்து பாகோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம இதை எடுத்து பார்த்ததுக்கப்புறம் கரெக்டாக வந்து நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், முதல்ல விடவே ரொம்ப ஹார்டாக இருக்குது. எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும். பால் உருட்டுறதுக்கும் நம்மளுக்கு நல்லா வந்து வரும், கையில் எடுத்து பிடிக்கிறதுக்கு வரும். அதே மாதிரி இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு கேண்டி மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஹார்டாக இருக்கணும். அது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த சுகர் சிரப்போட பால் பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இதை விட கொஞ்சம் நம்ம கருக வச்சிட்டோம்னாலும் சோன் பப்படி ரொம்ப ஹார்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறமாவும் பாகு வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அதனால் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கலர் பாருங்கள் தேன் கலரில் இருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் கரெக்டாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் கூட பாகு கொதிக்குதில்ல, அந்தளவுக்கு இது சூடாக இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் கலர் டார்க் ஆகும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த கடாயிலேயே ஒரு 5 மினிட்ஸ்க்கு அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பட்டர் ஷீட் இல்லைன்னா எண்ணெய் தடவின பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து பட்டர் ஷீட்டில் மாற்றிக்கிறேன். பட்டர் ஷீட் இல்லைன்னா எண்ணெய் தடவின பிளேட்டில் நீங்கள் மாற்றிக்கலாம். இது இப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை ஸ்பூன் வச்சு கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இது போல் ஸ்பூன் வச்சு கலந்துகிட்டே இருங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டி வரும். நம்ம சோன் பப்படி பண்ணும்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் தேவை. அதாவது இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு பால் மாதிரி உருட்ட வரணும். அது வரைக்கும் நம்ம இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஹார்டாயிருச்சு. ஒரு பால் மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை கையில் வச்சு நல்லா உருட்டிக்கணும். உருட்டிட்டு நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறது போல் பண்ணுங்கள். இதே போல் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த சர்க்கரை பாகு கலர் மாறிட்டு நல்ல ஒரு லைட் கலரில் க்ளாஸியாக வரும். அது வரைக்கும் இது போல் பண்ணிகிட்டே இருங்க. இது பார்க்கும்போது கஷ்டமாக தெரியும், ஆனால் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பாகு பதம் மட்டும் கரெக்டாக பண்ணியிருந்தோன்னா தான் இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே கிளியராக புரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு டைமுமே அந்த பாகு கலர் மட்டும் மாறிட்டே வந்துச்சு. ஸோ கரெக்டான பாகு பதம் வந்து இந்த ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், உங்களுக்கே தெரியுதில்ல, நல்லா க்ளாஸியாக வர ஆரம்பிச்சிருச்சு, நல்ல ஷைனிங்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம சோன் பப்படி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது வந்து கரெக்டான ஸ்டேஜ். இதுக்கு மேலே நம்ம இது போல் இழுத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதில் ஒரு ரிங் மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 கார்னரையும் ஒட்டிட்டு இது போல் ஒரு ரிங் மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சோன் பப்படி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு ட்ரேயில் இதை வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை இது போல் தூவிக்கோங்க. அதாவது நம்ம ஆரம்பத்திலேயே கடலை மாவும் மைதா மாவும் வறுத்து வச்சோம்ல, அந்த மாவை தான் நான் இப்போ தூவியிருக்கேன். அந்த மாவில் இந்த ரிங்கை வச்சுட்டு நல்லா இழுத்து மடித்து பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய லேயர்ஸ் சோன் பப்படி வந்து கிடைக்கும். நம்ம 2 பேர் சேர்ந்துலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒருத்தரே இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பொதுவாக சோன் பப்படி மிஷின் வச்சு பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் பயந்துட்டு வீட்டில் பண்ண மாட்டோம். ஆனால் இது கையிலேயே நம்ம சுலபமாக ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒவ்வொரு டைம் மடித்து விட்டு இது போல் இழுக்கும்போது மாவு தூவி பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது நல்ல இழுக்க வரும், நல்ல எலாஸ்டிக் போல் இருக்கும். அதே மாதிரி நிறைய லேயர்ஸும் கிடைக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் மாவு தூவி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நிறைய லேயர்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா மாவையும் இது போல் தூவி இதை இழுத்து எலாஸ்டிக் போல் இழுத்து மடித்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஆரம்பத்தில் இருந்ததை விட இந்த பாகு வந்து கலர் சேஞ்ச் ஆகிருச்சு. மாவு தூவி இது போல் இழுத்துட்டே இருக்கும்போது இதோட கலர் லைட் கலரில் மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்க்குறதுக்கே தெரியும் உங்களுக்கு, எக்கச்சக்கமான நூல்கள் சேர்த்த ஒரு பண்டல் மாதிரி இருக்குது. இது இன்னும் நிறைய லேயர்ஸ் வரணும். இன்னும் நிறைய டைம் நம்ம இது போல் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா மாவும் தீர்ற வரைக்கும் இது போல் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு டைம் நம்ம இது போல் பண்ண அதோட அடர்த்தியும் அதிகமாகிட்டே வரும். போக போக கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கைவிடாமல் பண்ணிகிட்டே இருக்கணும்.
பாருங்கள் நான் பண்ணுறேன்ல, மாவு தூவி தூவி இது போல் பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ லேயர்ஸ் வந்துருச்சு, எவ்வளோ உதிரி உதிரியாக பார்க்குறதுக்கே பஞ்சு போல் இருக்குல்ல. வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும். இதில் நம்ம இன்றைக்கி கப் சோன் பப்படி தான் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே ட்ரேயில் வச்சு கட் பண்ணுற சோன் பப்படி பார்த்துருக்கோம்ல நம்ம சேனலில். இது வந்து கப் சோன் பப்படி. நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிற சோன் பப்படியோட மெத்தட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது வேணும்னாலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்க்கும் வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் பிரித்து எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சிடலாம். நீங்கள் வேணும்னா சிசர்ஸ் வச்சு கூட கட் பண்ணலாம், இல்லை இது போல் கை வச்சே கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதை கப்பில் வச்சு எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு கப்பில் இது போல் நட்ஸ் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க எந்த கப் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க சோன் பப்படியிலேருந்து ஒரு சின்ன பகுதி மட்டும் எடுத்துகிட்டு இது போல் கப் உள்ளே வச்சு இது போல் உருட்டி உருட்டி உள்ளே வந்து செட் பண்ணிடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி. ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ரொம்ப மெல்லிஸாக ஹேண்டில் பண்ணுங்கள். கப்பில் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நான் நார்மலாக அப்படியே ஒரு ட்ரையான கப்பில் தான் நான் நட்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சுலபமாக டிமோல்ட் ஆகி வந்துருச்சு. நம்மளோட சோன் பப்படி நல்ல லேயர் லேயராக சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். 1 வீக் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இது பார்க்குறதுக்கு மட்டும் அழகாக இருக்க மாதிரி இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்பவே பக்காவாக இருக்கும். கடைகளில் அதுக்கடுத்து நம்ம வாங்கவே மாட்டோம், நம்ம வீட்டிலேயே செஞ்சுருவோம். அவ்வளோ சுலபமாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகே, இந்த சோன் பப்படி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.